வெற்றி நமதே. வெற்றியாளர்களுக்கு வணக்கம். முதுகலை தமிழாசிரியர் தேர்வு, பட்டதாரி ஆசிரியர் தேர்வு, கல்லூரி பேராசிரியர் தேர்வு என போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படக்கூடிய நூல். இது நமக்கு பட்டதாரி ஆசிரியர் நியமன தேர்வில் புத்தகத்தின் பெயரோடு கொடுத்துருக்கக்கூடியது. மொழிபெயர்ப்பியல், சண்முக வேலாயுதம் அவர்கள் எழுதின புத்தகம். இந்த புத்தகத்தில் இருக்கிற செய்தியை தான் நம்ம மொத்தமாக பார்த்துட்ருக்குறோம். எப்போதுமே வினா விடை வடிவில் மெட்டீரியலாக நமக்கு கையில் கிடைக்கக்கூடியது. சில விஷயங்கள் விடுபட்டிருக்கும். புத்தகமாக மொத்தமாக நாம் பார்க்கும் பொழுது அது முழுவதும் முழு செய்தியும் நமக்கு கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் இதிலிருந்து அப்படியே குறிப்பெடுத்துக்கிட்டு இல்லை செவி வழியாக கேட்டுக்கிட்டு உள்வாங்கிட்டோம் அப்படின்னா கூற்று, காரணம் இதெல்லாம் கொடுத்து கேட்கும்போது நம்மளால் சிறப்பாக என்ன செய்ய முடியும், விடையளிக்க. அதனால் நண்பர்களே, நீங்கள் முழு புத்தகத்தையும் குறிப்புகள் எடுத்து படிக்கும் பொழுது பயனுள்ளதாக இருக்கும். மொழிபெயர்ப்பு என்றதுமே நம்மளுடைய மனக்கண் முன் நிற்பது அதில் வரக்கூடிய சிக்கல்கள் தான். இருந்தாலும் மொழிபெயர்ப்பு எவ்வளவு சிக்கலான ஒரு பணியாக இருந்தாலும் இன்றைக்கு வரைக்கும் அந்த பணியை நிறைய பேர் செய்கிறதுக்கு முனைப்போடு இருக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லை, பார்த்திங்க அப்படின்னா அந்த மொழிபெயர்த்து அதற்காக பல விருதுகளையும் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்கூடாக தெரிஞ்ச உண்மைகள். மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான வேலை தான். ஆனாலும் மூல மொழியின் கருத்துக்களை மற்றொரு மொழிக்கு மாற்றி அமைப்பது தான் மொழிபெயர்ப்பு அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். இந்த கலை ஒரு சாராருடைய பண்பாடு, நாகரிகம், பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் அறிமுகப்படுத்துதல், விளக்குதல் அப்படியாக என்ன அமைகிறது. இலக்கியம் ஒரு சாராருடைய பண்பாட்டை, பழக்க வழக்கங்களையும் பிரதிபலிப்பதாக அமைகிறது. அதனால் இலக்கியத்தை மொழிபெயர்க்கிறது அப்படிங்கிறது சமூக சேவை அப்படின்னே என்ன சொல்லலாம். அப்போது இலக்கியத்தை மொழிபெயர்ப்பது சமூக சேவை என்று கூறலாம். கூற்று 1. ஆனால் இலக்கியத்தை மொழிபெயர்க்கின்ற நிலையிலேயே பல்வேறு சிக்கல்களை நம்ம எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல இலக்கணத்தை மொழிபெயர்க்கின்ற நிலையில் பல்வேறு சிக்கல்களை நாம் எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது அப்படின்னு கொடுத்தா கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படின்னு கொடுக்கணும். இப்போ ஒரு மொழி குடும்பத்தை சார்ந்த மொழியில் உள்ள இலக்கியங்களை மொழிபெயர்க்கிறது அப்படிங்கிறது எளிதான ஒன்று. ஆனால் கலாச்சார பின்னணியும் மொழியியல் அமைப்பினையும் ஒரே மாதிரியாக கொண்டு இருக்கிறதுனால அதை மொழிபெயர்க்கிறது கொஞ்சம் இலகுவான காரியமாக இருக்கும். இந்த மேற்கூறிய வகையில் ஒப்புமை இல்லாத மொழிகளை மொழிபெயர்ப்பதில் சிக்கல்கள் நிறையா இருக்குது. இப்போ தமிழும் ஆங்கிலமும் இருவேறு குடும்பத்தை சார்ந்த காரணத்தினால் வேறு கலாச்சாரத்தை கொண்டதாகவும் பல்வேறு நிலைகளில் சிக்கல்களாகவும் அதை தோற்றுவிக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ தமிழில் உள்ள இலக்கியத்தை பொறுத்தளவில் இந்த நிலை தான் பெரும்பாலும் காணப்படுகிறது. தமிழ் இலக்கிய அணியானது பல்வேறு வகைகளிலே செய்யப்படுகிறது, விளக்கப்படுகிறது. ஆனால் மொழிபெயர்ப்பாளரும் பல்வேறு சிக்கலை எதிர்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறாங்க. இந்த மாதிரியான சிக்கல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா இது பொது சிக்கல், அதாவது எந்த மொழிக்கும் பொதுவான சிக்கலாக இருக்கிறது. இது ஒரு குறிப்பிட்ட மொழியிலே ஏற்படுகின்ற சிக்கல்கள் தான் தமிழ் மொழியை மொழிபெயர்ப்பதிலே உள்ள சில சிக்கல்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த சிக்கல்களை நம்ம 2 வகையில் அணுகலாம். ஒன்று வடிவம், இன்னொன்று பொருள். வடிவம் அப்படிங்கும்போது வாக்கிய அமைப்பு, சொல்லாட்சி இதெல்லாம் அதுக்குள்ளே வந்துடும். வாக்கிய அமைப்பிலே கவிதை, உரைநடை இதில் பல சிக்கல்களை தோற்றுவிக்குது. பல்வேறு வகையான உள்ளமைப்பின் காரணமாக காப்பியம், விடுகதைகள், பழமொழிகள், கட்டுரை, நாவல், நாடகம் இதிலேயே இருக்கக்கூடிய சிக்கல்கள் நிறைய ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சொல்லாட்சி, மொழிநடை, அதுக்கப்புறம் சொல்லாட்சியில் நமக்கு மொழி நடை இந்த 2 கூறுகள்லேயும் நிறைய சிக்கல்கள் ஏற்படுது. மொழியில் கூட இலக்கிய கொச்சையான மரபு சார்ந்த வழக்கு சொற்கள் சிக்கலை தோற்றுவிப்பது இயல்பாக இருக்குது. சிலேடை, ஒலிக்குறிப்பு, இரட்டை கிளவி அப்படிங்கிற சொல்லாட்சி, ஆகுபெயர், அடுக்கு தொடர் இவைகளும் சிக்கலை தோற்றுவிக்கக்கூடியதாக செய்யுது.
இருக்குது. பொதுவாக மொழிபெயர்ப்பில் எல்லா மொழிகள்லையுமே சிக்கல்கள் இருக்க தான் செய்யுது. சொல்லும் பொருளும் ஒரு சொல் பல பொருளை குறிக்கிறது. இப்போ நமக்கு உரிச்சொற்றொடரில் அது வரும், ஒரு பொருள் குறித்த பல சொல் பல பொருள் குறித்த ஒரு சொல் அப்படின்னு. இந்த நிலையில் மொழிபெயர்ப்பு பணியில் மொழிபெயர்ப்பாளருக்கு இடர்பாடாக இது இருக்குது. இந்த நிலையில் பார்க்கும் பொழுது அந்த சொல் வெளிப்படுத்துகின்ற பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு பயன்படுத்தணும். அந்த பொருளினை மொழிபெயர்ப்பில் கொண்டு வரவும் வேண்டும். நீதிநெறி நூலான ஆத்திச்சூடியில் கிழமை பட வாழ் என நெறி இருக்கிறது. கிழமை பட வாழ் அப்படிங்கிறது பாட்டு, இந்த இதில் உள்ள பாடல் வரியாக இருக்கிறது. இதில் கிழமை, இந்த கிழமை அப்படிங்கிறது நாள், உரிமை, நட்பு, இந்த 3 பொருளை உணர்த்தக்கூடியதாக இருக்குது. ஆனால் இந்த மேலே சொல்லியிருக்கிறதுல கடைசி சொல்லான நட்பு என்பதை தான் ஆத்திச்சூடி விளக்குகிறது. இது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் போது லிவ் இன் ஃப்ரெண்ட்ஷிப், நட்போடு வாழ் என்று பெயர்க்க வேண்டியுள்ளது. அப்படி பெயர்த்தால் தான் மூல நூலில் சொல்கிறபடி அப்படி மொழிபெயர்க்கிற மாதிரி என்ன செய்யும் இருக்கும். மக்களின் அன்றாட பழக்க வழக்கங்களில், அதாவது பேச்சு வழக்கில் பழமொழிகள் நிறைய இருக்கிறது. அதே மாதிரி வாய்மொழி எழுத்து உலகிலே பழமொழி மிகவும் முக்கியமான இடத்தை பெறுகிறது. இந்த பழமொழியானது அந்தந்த மொழியிலே பேசுகின்ற மக்களுடைய வாழ்க்கை இல்லை சாராம்சத்தை பிரதிபலிக்கக்கூடியதா. அந்த பழமொழி எந்த பகுதி மக்கள் பயன்படுத்துகிறாங்களோ அந்தந்த பகுதிக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பழமொழிகள் பயன்படுத்தப்படும். அந்த மாதிரியான உபயோகங்களை மொழிபெயர்க்கும் போது அங்கேயும் ஒரு பொருள் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. தமிழில் அத்தி பூத்தார் போல அப்படிங்கிற அரிதான நிலையினை குறிக்கின்ற பழமொழியாக விளங்குது. இதனை நம்ம அப்படியே ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறோம் அப்படின்னா ஆங்கில மக்களுக்கு இந்த பழமொழி தருகின்ற உணர்வினை நம்மளால் கொடுக்க முடியாது. ஏன்னா எ ரேர் அஸ் ஹென்ஸ் டீத் என்பதற்கு இணையான பழமொழியை கொடுப்பது நலமாக இருக்கும். மரபு சொற்கள், இந்த மரபு சொற்களும் மரபு மொழிபெயர்ப்பாளர்களை பொறுத்த அளவில் தடைக்கற்களாக இருக்கிறது. மரபு சொற்களும் இது ஒரு தடையாக இருக்குது. தமிழில் நாம் மந்தி அப்படின்னு பெண் குரங்கையும் கடுவன் அப்படின்னு ஆண் குரங்கையும் சொல்ல பயன்படுத்துகிறோம். ஆனால் ஆங்கில மொழியில் மந்தி கடுவன் அப்படின்னு 2 சொற்களுக்கும் ஃபீமேல் மங்கி மேல் மங்கி என்று பயன்படுத்த வேண்டிய நிலையில் உள்ளோம். அதே போன்று சிறுமி என்று பெண் குழந்தையையும் சிறுவன் என்று ஆண் குழந்தையையும் நம்ம என்ன செய்கிறோம் சொல்கிறோம். அதில் ஆங்கிலத்தில் மொத்தமே சைல்டு அப்படின்னு மட்டும் சொல்லி காமனாக முடிச்சிடுறாங்க. வழக்கு சொற்கள், மேற்கூறிய மரபு சொற்களை போன்று வழக்கு சொற்களும் மொழிபெயர்ப்பாளர்களினால் மொழி மாற்றம் செய்ய முடிகிறதில்லை. மூல மொழியில் உள்ள சொற்களுக்கு இணையான கலைச்சொல்லை மாற்று மொழியில் பெறுவது அப்படிங்கிறதோ இயலாத ஒரு காரியமாக இருக்குது. இந்த மாதிரியான சிக்கல்கள் ஏற்படும் போது வழக்கு சொற்கள் நிறைந்த வாக்கியங்கள் பத்திகளை விட்டு விட்டு ஒரு சாதாரண நடையினை பயன்படுத்துறது நல்லது. உன்னை போல் ஒருவன் நாவலில் ஜெயகாந்தன் சென்னையில் உள்ள சேரி மக்களின் வழக்கிலே இருக்கின்ற சொற்களை தருகிறார். ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ பார்க்கணுமே அதே வடா ஸ்டைலு, ஆளும் சும்மா சம்முனுகிறா. இங்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல வழங்கப்படுகின்ற சொல் மட்டுமல்லாது மற்ற மொழி சொற்களும் அடங்கியுள்ளது. வடா ஹிந்தி சொல், ஸ்டைலு ஆங்கில சொல். இதனை ஆங்கில வடிவமாக்கும் போது now you can see her very form, very elegant and beautiful is the person too. அப்படி தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கும். இப்போ இது வழக்கு சொற்களாக இருக்கும்போது அதனை நம்ம மேற்கூறிய மாதிரி என்ன செய்யலாம், மொழிபெயர்த்துக்கலாம். பொருள்கொள், கவிதையில் சொற்றொடர்கள் சில வேளையில் அந்த பொருள் பார்த்திங்கன்னா ஒரு தெளிவில்லாத தன்மையை நமக்கு கொடுக்கும். ஆனால் அப்படி இருக்கிறதுல அந்த சொற்களுடைய வரிசையை கொஞ்சம் மாற்றி அமைச்சு அதுக்கு பொருள் படுற மாதிரி சரியான முறையில் நம்ம மாற்றி என்ன செய்யணும். பொருள்கொள்னாலே நமக்கு தெரியும். ஏன்னா பொருள் அங்கங்கே இருக்கிற சொற்களை நேராக எடுத்து அமைச்சு பொருளுக்கு ஏற்றாற்படி அமைப்பது. அந்த மாதிரி பொருள் கொண்டு மொழிபெயர்க்க வேண்டிய இதுவும் சூழலும் என்ன செய்யுது இருக்குது.
சான்றாக பார்த்தோன்னா திருக்குறளில் உண்ணாமை உள்ளது உயிர்நிலை ஊன் உண்ண அண்ணாத்தல் செய்யாது அலறு அப்படின்னு சொல்லுது. இதில் உண்ணாமை உள்ளது உயிர்நிலை அப்படின்னு சொல்லும்போது மாமிசம் உண்ணாமல் இருப்பது உயிரை நீண்ட நாள் வாழ வைக்கும் அப்படின்னு சொல்கிறது. இதையே ஊன் உண்ணா அண்ணாத்தல் செய்யாது அலறு அப்படிங்கிற வரியில் இருக்கும்போது பார்த்தோன்னா ஊன் உண்ணா என்பதை முதல் வரியில் சேர்த்தால்தான் பொருள் தெளிவாக வரும். அப்படி இல்லாமல் அதை பின்னாடி சேர்த்துட்டோம் அப்படின்னா அதனுடைய பொருள் குளறுபடி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தான் நாட் டு ஈட் ஃப்ளக்ஸ் கான்ட்ரிபியூட்ஸ் த continuous of life if a man eats plus hell will not open its mouth. இது பார்த்தோன்னா ஃப்ளஸ் அப்படிங்கிற சொல்ல முதல் வரியில் அமைத்ததால் தான் குறள் சரியான பொருளை அறிந்து கொள்ள முடியும். அந்த ஃப்ளஸ் முதல் வரியில் வரல அப்படின்னா அதை என்ன செய்ய முடியாது, பொருள் சரியாக அமையாது. அப்படி அந்த மாதிரி பொருள் மாற்றி பொருள் கொள்ளக்கூடிய வகையில் என்னது இருக்கணும், மொழிபெயர்ப்பாளர் இருக்க வேண்டும். பொருள் கொள்ளுகின்ற நிலை, இதை ஏற்கனவே சொல் பொருள் தலைப்பினுள் அடக்கலாம். மேலோட்டமாக தர்ற அல்லது அறிகின்ற பொருளை மட்டும் அதில் சொல்லலாம். முழு பொருளையும் கொடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு இயலாத காரியம். பிறன்மனை நயவாமை அப்படிங்கிற அதிகாரத்தில் பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோருக்கு அறனொன்றா ஆன்ற ஒழுக்கு அப்படிங்கிற குறளடி. இது ஆங்கிலத்தில் அப்படியே மொழிபெயர்க்கும். ஹி ஒன்லி லீட்ஸ் எ மேன்லி லைஃப் who looks not another's wife அப்படின்னு சொல்லும்போது மூல செய்தியை பார்க்கும்போது நோக்காத என்ற சொல் பார்க்காத என்ற பொருளில் மட்டுமல்லாமல் காம இச்சையோடு பார்த்து விரும்பி அடைய முயலுகின்ற நிலையினையும் குறிக்கக்கூடியதாக இருக்குது. மொழிபெயர்ப்பில் நம்ம குறித்துள்ள சொல் இம்மாதிரியான ஆழமான பொருளை அது லுக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பார்க்குறது அப்படிங்கிற ஒரே வார்த்தையில் அது என்ன செஞ்சிருது, முடிவு பெற்றது. அடுத்து விடுகதைகள். விடுகதை அப்படிங்கிறது பார்த்தோன்னா விடுகதைகள் என்பது வார்த்தையும் அதோடு சேர்ந்து பொருளும் வருமாறு அமைகிறது தான் விடுகதை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில் அமையலை அப்படின்னா விடுகதைக்கு விடையளிக்கிறது கடினமான ஒன்றா இருக்கும். ஆனால் வார்த்தையும் பொருளும் ஒரு சேர அமைகின்ற நிலையினில் அதை பெயர்க்க முடியுமா அப்படின்னா அது ஒரு ஐயப்பாடு தான். அப்போ விடுகதையினை விளக்கி மொழிபெயர்த்தால் அது விடுகதையாக இருக்காது. அறிவின் மறுபெயர் இரவில் வருவது அது என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. இங்கே எ சினாம் ஆஃப் நாலேஜ் இட் கம்ஸ் அட் நைட், வாட் இஸ் இட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது தமிழில் நம்ம மதி அப்படிங்கிற சொல்லையும் அறிவையும், மதி அப்படிங்கிற சொல் அறிவு சந்திரன் ரெண்டையும் குறிக்கக்கூடியது. இதை நம்ம ஆங்கிலத்தில் சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே இந்த ரெண்டையும் சொல்கிற மாதிரி ஒரு வார்த்தை அங்கே என்ன செய்யாது, வராது. அப்படிங்கும்போது அதை மொழிபெயர்ப்பது கொஞ்சம் கடினமான ஒரு செயலாக என்ன செய்யும் இருக்கும். மெய்ப்பாடு. மொழிபெயர்ப்பு மூல நூலின் மெய்ப்பாட்டை பிரதிபலிக்க வேண்டும். ஆனால் நடைமுறையில் நோக்கும்போது அது ஒரு எளிதான செயலாக தெரியலை. சிலப்பதிகாரத்தில் கண்ணகியின் அழுகுரல் அவல சுவையாக வெளிப்படுகின்றது. ஆனால் நம்முடைய மொழிபெயர்ப்பில் அந்த அவல சுவை பிரதிபலிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான செயல். எண்ணூறு துயர்கண்டும் இடருறும் இவள் எண்ணீர் பொன்னுறு நறுமேனி பொடியாய் கிடப்பதோ மண்ணுறு துயர் செய்த மரவினை அறியாதோர்க்கு எண்ணூறு வினைகானா இதுவென்றுரையாரோ. இது வரி. சீயிங் மீ இன் டீப் எப்போதுமே நம்மளுடைய சொந்த மொழியில் உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கும் பிற மொழியில் உள்ள உணர்வுகளை பார்க்குறதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கும். பிற மொழிகளில் நிறைய மொழிகளில் இது எனக்கு தோன்ற கருத்து. நிறைய மொழிகளில் அவங்க மகிழ்ச்சியாக பேசுகிறது கூட ஒரு துக்கமான செய்தியை பகிர்ந்துக்கிற மாதிரியான ஒரு உணர்வு நிலை என்ன செய்யும் இருக்கும் பிற மொழிகளை கேட்கும்போது. அதனால் அந்த மெய்ப்பாடுகள் அப்படிங்கிறத நம்மளால் என்ன செய்ய முடியாது, இந்த மொழிபெயர்ப்பு மூலமாக அதை கொண்டு வர முடியாது. அது ஒரு கடினமான ஒரு செயலாக இருக்கிறது. ஆங்கிலத்தில் இந்த ஸ்லேடையை ஃபொன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருபொருள் தருகின்ற சொற்களை இது குறிப்பிடுகிறது. அழகிய சொக்கநாத பிள்ளை சிவனையும் தேங்காயும் இணைத்து ஸ்லேடையாக 3 கண்களை உடையவனும் வழிபடப்படுபவனும் வழிபடுவதற்கு பயன்படுகிறதையும் இன்னும் பல நிலைகளில் பாடியிருக்கிறார். கல்லால் அடியுறலால்
கண் மூன்றிருப்பதனால் எல்லோரும் பூசை கெடுத்திடலால் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு. இங்கே பீயிங் belted by stone, having 3 eyes, taken by all for பூஜா அப்படின்னு சொல்லி எந்த சாரம் இல்லாமல் மொழிபெயர்க்கலாம். இதை இந்த இரு பொருள் தர்ற மாதிரி இல்லாமல் அந்த வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்க்கிற மாதிரி என்ன செய்யப்படுகிறது, மொழிபெயர்க்கப்படுகிறது. எதுகை மோனை இதுவும் வர்றது கொஞ்சம் கடினமான ஒரு செயலாக இருக்கும். இதில் வந்துடும் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இதில் எதுகை அகர பகவன் அதில் ரெண்டுலேயும் ஒன்று போல் வருது. ஆனால் மொழிபெயர்க்கும் போது அது வருமா அப்படின்னா அது வராது. அதே மாதிரி தான் அடக்கம் அமரர்கள் வைக்கும் அந்த இது எனது மோனை முதல் எழுத்து ஒன்றாக வருகிறது. ஆனால் அதே மாதிரி மொழிபெயர்க்கும் போது வருமா அப்படின்னா அதற்கு இடமில்லை. இந்த சான்றுகள்லாம் எல்லா மொழியிலும் மொழிபெயர்க்கப்படும் போது ஏற்படுகின்ற சிக்கலாக நினைக்கிறது அமைகிறது. அதனால் அதனை மொழிபெயர்க்கும் போது கூட மொழிபெயர்ப்பாளர்கள் நிறைய சிக்கல்களை எதிர்நோக்க வேண்டியிருக்கு. என்னது, எதுகை மோனை பார்க்கணும், ஸ்லேடை பார்க்கணும், மெய்ப்பாடுகள் பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த சொல்லுக்கு ஒரு சொல்லுக்கு இருபொருள் தர்றது, விடுகதையில் வரக்கூடியது, அப்புறம் நம்மளுடைய பழமொழிகள் அதில் வரக்கூடியது, இது எல்லாத்தையும் ஏற்புடையதாக நம்மளால் மாற்ற முடியுமா அப்படின்னா மிகப்பெரிய ஐயப்பாடாக தான் அது இருக்குது. உறவுமுறை சொற்கள் தமிழில் உறவுமுறை சொற்கள் அதிக அளவில் இருக்குது. இந்த உறவுமுறை சொற்களை மொழிபெயர்க்கும்போது அதற்கு இணையான சொல்லையே பயன்படுத்த வேண்டிய நிலையில் நம்ம இருக்கிறோம். அதோடு தேவை ஏற்பட்டால் அடிக்குறிப்பில் விளக்க வேண்டிய நிலையும் ஏற்படலாம். தி ஜானகிராமனுடைய நாவல், தி ஜானகிராமன் அவருடைய நாவலான அம்மா வந்தாள், இதில் த சின் ஆஃப் அப்புஸ் மதர் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்புவினது அம்மா செய்த பாவங்கள் அப்படின்னு இருக்கு. இது ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பட்டு, ஆனால் தமிழில் அத்தை என்ற சொல் ஆங்கிலத்தில் ஆண்ட் அப்படின்னு நினைச்சப்பட்டிருக்கு, மொழிபெயர்க்கப்படுது. ஆங்கில சொல் அத்தை என்ற உறவுமுறை சொல்லின் உண்மையான பொருளை வெளிப்படுத்தவில்லை. அந்த அந்த ஆண்ட் அப்படிங்கிறதுல சித்தி, அத்தை, மாமி, பெரியம்மா எல்லாத்துக்கும் ஒரே சொல்லலாம் ஆங்கிலத்தில் சொல்லி முடிச்சிடுறாங்க. அப்படிங்கும்போது அந்த உறவுகளினுடைய பெயரை கூட நம்மளால் அங்கே என்ன செய்ய முடியாது, கரெக்டாக உள்ளதை உள்ளபடி மொழிபெயர்க்க முடியாது. பெயர் சொல் அவன், அவர் அப்படிங்கிற இரு சொற்களை ஆங்கிலத்தில் ஹீ என்ற ஒரே சொல்லால் குறிப்பிடப்படுகிறது. ஆனால் தமிழில் மேற்கூறிய 2 சொற்களும் மரியாதையின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டுள்ளது. இதனை நம்ம மொழிபெயர்ப்பில் முற்றிலுமாக இழக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது. இரட்டை கிளவி சொற்றொடரான தமிழுக்கே உரியது. இரட்டை கிளவி குடுகுடு கிழவன், குடுகுடு என்பது பெயரடையாக வந்துள்ளது. இந்த பெயரடை மிகவும் வயதானவர் அப்படிங்கிற பொருளை தரக்கூடியது. குழந்தையின் நடையை குறுகுறு நடை அப்படின்னு கவிஞர் வர்ணிக்கிறாரு. இதையும் நம்ம மொழிபெயர்ப்பில் இந்த மாதிரி பொருளோடு என்ன செய்ய முடியாது, கொண்டு வர முடியாது. அடுத்ததாக அடுக்குத்தொடர். தமிழ் இலக்கியத்தை பொறுத்தளவில் கவிஞன் விரும்புகின்ற உணர்வை கொடுப்பதற்கும் தன் கருத்திற்கு அழுத்தத்தை கொடுப்பதற்கும் இந்த அடுக்கு தொடர் சொற்களை கையாளுறாங்க. இந்த உத்தி களஞ்சை கோவே களஞ்சை கோவே அப்படின்னு புறநானூரில் குறிப்பிடப்பட்டிருக்கு. பொய்யாமை பொய்யாமை ஆட்சி நரம்பெற செய்யாமை செய்யாமை நன்று, இது திருக்குறளில் உள்ளது. இதே தான் ஆங்கிலத்தில் 2 முறை சொல்லும்போது அதில் அந்த அளவுக்கான ஒரு பொருள் நுணுக்கம் என்ன செய்யாது, இருக்காது. அடுத்து பார்த்தோன்னா மடக்கு. சில இலக்கிய வடிவங்களில் வார்த்தைகள் அல்லது வரிகள் மறுபடியும் அமைகிறது. அதை என்ன செய்யணும்னா ஒரே பொருளை தர்ற மாதிரி பல பொருள் தருவதாகவும் அமைகிறது. இந்த ஒரே வரி பல பொருளை கொடுக்கின்ற நிலையில் மூலத்தின் வடிவம் மொழிபெயர்ப்பிலே அமைந்து அப்படியே மறைந்து என்ன செய்யுது, அமையாமல் மறைஞ்சு போயிடுது. வானகத்தரு விசைய வாயின் என்ற ஒரே வரி 4 தடவை அமைந்து பல பொருளை தந்து ஒரு கவிதையாக அமைகிறது. இந்த பொருளை வேற ஒரு மொழியில் மொழிபெயர்க்கும் போது இது அதற்கான வடிவமாக வருதா அப்படின்னா அது வராது. குறிப்பு பொருள். தமிழர்களுடைய அகப்பாடல்களில் உள்ளுரை, இறைச்சி, அந்த ஓமைகள் இதெல்லாம் இடம்பெற்றிருக்கும். இது குறிப்பு பொருளின் கருவூலமாக விளங்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கவிஞர் குறியீடு ஓமைகளை குறிப்பு பொருளாக பயன்படுத்துகிறார். அம்மூவன் இயற்றிய குறுந்தொகை பாடல் ஒன்றில் தலைவன் தலைவி திருமணம் செய்யாமல் நெடுநாள்
அந்த கழித்ததுனால என்ன செய்கிறா, துயருறா. தலைவன் தன்னை திருமணம் செய்து கொள்ளாவிடில் தன் உயிர் பிரியும் அப்படிங்கிற குறிப்பால் உணர்த்தக்கூடிய ஒரு பாடல். இளங்குவளை நெகழி சாயானே உளனென வாழி தோழி சாரற் சளையணி அல்குன் மகளிருள்ளும் இந்த பாடல் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் போது அதனுடைய பொருள் மொத்தமே என்ன செய்யுது, சரியாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை ஏற்படக்கூடியதாக இருக்குது. அதாவது நம்மளுடைய படைப்புகள், அந்த படைப்புகளுக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த உள்ளுரை இறைச்சி என்ன கருத்தோ அதை உள்ளே வச்சு சொல்ல அவங்களுக்கு முடியாது, மொழிபெயர்க்கும் போது பிற மொழியில் முடியாது. ஆகுபேர் ஒரு சொல்லானது இடத்தோடும் காலத்தோடும் செயலோடும் பொருந்தி நின்று தொடர்ச்சியான பொருளை விளக்குவது, அதுதான் ஆகுபேர் அப்படின்னு சொல்லப்படுது. அதனோடு தொடர்புடைய துன்பத்தையும் கூறி நிற்கிறது. பூழ்காலன்ன செங்காலுந்தின் ஊழ்படு முதுகை உலையினன் கவரும் அரும்பணி அச்சிரந்தீர்க்கும் மருந்து புரிதில்லையார் மணந்த மார்பே. இதில் கடைசி வரைக்கும் முந்திய வரி டு எண்ட் த ஹார் சீசன் ஆஃப் மிஸ்ட் அண்ட் டியூ அப்படின்னு மொழிபெயர்க்கப்படலாம். இதுதான் வெளிப்படையாக தெரிகிற பொருளாக இருந்தாலும் பிரிவு துயரினால் வாடுகின்ற தலைவி இந்த பருவத்தினால் துன்புறுவதே கவிஞருடைய நோக்கமாக இது என்ன செய்யப்படுது, மொழிபெயர்த்து சொல்லப்படுகிறது. சித்திரக்கவி. இப்போ சித்திரக்கவி அப்படின்னா பல வகையான கவிதைகள் இருக்குது. சித்திரக்கவி என்பது பல வகையான கவிதைகளாகும். இதில் எழுத்துக்கள் ரதமாகவோ வண்டி சக்கரமாகவோ இரு நாகமாகவோ குத்து விளக்காகவோ அன்னமாகவோ அமைகின்றது. இந்த எழுத்துக்கள், அதாவது அந்த எழுத்து வர்த்தனம், கோமுத்திரி, இந்த மாதிரியான வடிவங்கள்லாம் இருக்குது இந்த சித்திரக்கவியில். அந்த மாதிரி வடிவங்களோடு நம்மளால் மொழிபெயர்க்க முடியுமானா மொழிபெயர்க்க முடியாது. நீரோட்டகம் இதுவும் சித்திரக்கவி வகையை சார்ந்தது தான். இந்த பேம இதழ் சேர்ந்து ஒலிக்கக்கூடிய ஒலிகளை பயன்படுத்தாது பாடல் அமைவது. இதனை நாம் மொழிபெயர்க்கும் போது பேம மொழிபெயர்ப்பில் தோன்றிய மூலக்கவிதை லட்சிய உரிவை நம்ம என்ன செய்ய முடியாது, அதில் இந்த எழுத்தை இல்லாமல் மொழிபெயர்க்க முடியுமா அப்படின்னா மொழிபெயர்க்கப்பட முடியாது. பிரிவின் பெயர்கள். தமிழ் காப்பியங்களில் காண்டம், காதை, படலம் அல்லது பருவம் அப்படின்னு நிறைய உட்பிரிவெல்லாம் சொல்கிறோம். அதனை நம்ம ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் போது கேண்டோ, செக்ஷன் அல்லது பார்ட் அப்படிங்கிற சொல்ல மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். இந்த பகுப்புகளுக்கும் தமிழுக்கு இணையாக, தமிழில் நம்ம பிரிக்கக்கூடியதற்கு இணையாக அதில் சொல்ல முடியாது. கலைச்சொற்கள். தமிழ் இலக்கியமானது தமிழர்களின் மரபு சொற்களை, பழக்க வழக்கங்கள் தம் கவிதையிலே கொண்டு அமைந்துள்ளது. சங்க இலக்கியத்தில் இந்த மாதிரியான மரபு சொற்கள் அதிகமாக இருக்குது. சங்க இலக்கியத்தில் பார்த்திங்கன்னா இந்த அகவல் மகளிர் அப்படிங்கிற ஒரு சொல்லை மற்றொரு மொழியில் பார்க்குறது ரொம்பவே கடினமானது. த உமன் ஹூ சிங் அகவல் அப்படின்னு தான் மொழிபெயர்ப்பு, அதாவது அகவல் பாவ பாடக்கூடிய பெண் அப்படின்னு இங்கே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அப்போ இது ஒரு தவறான மொழிபெயர்க்க முடியும், இதனை வேற எந்த மொழியிலும் அமைக்க முடியாது. இது போன்ற சங்க பாடல்களில் பொருளடக்கமானது திணை, துறை என்ற இரு வகையாக பகுக்கப்பட்டுள்ளது. இதனை தீம், சப்தீம் அப்படின்னு விளக்க வேண்டிய நிலையில தான் நம்ம இருக்கிறோம். இதன் கீழ் திணை பொதுவியல் என்றும் துறை கையறு நிலை என்றும் குறிக்கப்படுகிறது. இதனை நம்ம மொழியில் விளக்கலாமே தவிர மொழிபெயர்க்க முடியாது. சங்க பாடல்களில் அகம், புறம் அப்படிங்கிற 2 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அகம்னா தலைவன் தலைவியின் அன்பினை சுட்டுவதாகவும், புறம் என்பது வீரம், கொடை, மன்னனின் ஆட்சி சிக்கல், மக்கள் மீது வரி விதிப்பு, இது எல்லாத்தையும் பற்றி விளக்கப்படுவதாகவும் இருக்குது. இந்த 2லும் குறிஞ்சி, வெற்றி அப்படிங்கிறது குறிப்பு பொருளாக பயன்படுத்தப்படுது. இப்போ இந்த சொற்கள் பூக்களை குறிக்கின்ற சொற்களாக மட்டும் அமையாது, நிலங்களை குறிக்கின்ற சொற்களாகவும் இருக்கிறது. பாத்திரங்களின் உணர்ச்சி குறியீடுகளாகவும் இவை இருக்கிறது. புறப்பாடலில் போரினுடைய நிலை குறித்தோ ஆட்சி அமைப்பின் பகுதியையோ சுட்டுவதாக அமைகிறது. இம்மாதிரியான நிலையில் கருத்தினையோ பொருளினையோ மொழிபெயர்ப்பில் கொண்டு வர்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். இப்போ தோழி, பாங்கன் அப்படின்னு அடிக்கடி நம்ம பாடல்களில், அகப்பாடல்களில் இடம்பெறுது. அதே போன்று
பாடன், பாடினி இதெல்லாம் வருது. இது எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொரு பெயர்கள் கொண்டு நம்மளால் மாற்ற அந்த கரெக்டாக அந்த பொருளை உள்வாங்க வைக்க முடியுமா அப்படின்னா அது சாத்தியப்படாத ஒன்று. வேங்கை, மாறா, நெருஞ்சி போன்ற சொற்களை நம்ம இதுக்கு என்ன செய்ய முடியும், எடுத்துக்காட்டாகவும் சொல்ல முடியும். இயற்கையில் நிகழ்கின்ற காட்சிகளை வேங்கை மரம் பூத்திருக்கின்ற காட்சி, வயலில் கதிர் முற்றி நிற்கின்ற நிலையும், அகமாந்தர்களின் தனி பேச்சிலே கல்யாண காலத்தையும் வீட்டிலே பெண்ணை வைத்திருக்கின்ற நிலையினையும் குறிப்பாக உணர்த்த முடியும். இந்த மாதிரியான கவிதை மரபில் அமைகின்ற நிகழ்வுகளை மற்ற மொழிகளில் நம்ம படைத்து காட்டுறது, அதாவது நம்மளுடைய அந்த உணர்வுகளை முழுவதுமாக படைத்து காட்டுறது ரொம்பவே கடினமான ஒரு செயலாக இருக்குது. வெறியாட்டு, இது தமிழ் இலக்கியத்தில் இழப்பக்கூடிய ஒரு சொல். மேலோட்டமாக பேயினால் பிடிக்கப்பட்ட நாட்டியமாக குறிக்கப்பெறினும் அதனை விட ஆழமான பொருளை கொண்டுள்ளது. தலைவியின் காதல் நோயானது தவறுதலாக வெறியாட்டு என்று கருதப்பட்டு நோய்க்கு ஒரு தெய்வீக தன்மையை அங்கே செய்து வழங்கப்படுகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா அறத்தோடு நெற்றல், ஒழுக்கத்தோடு அமைவது அப்படிங்கிற பொருள்படுது அறத்தோடு நெற்றல்னா. இதில் தலைவி தன் காதலை வெளிப்படுத்தும் போது தோழி செவிலி தாயிடம் தலைவியின் காதலை வெளிப்படுத்தி அவள் நற்றாயிடம் இந்த செய்தியை கூறி தலைவியை இன்னொருவனுக்கு மனமுடித்து கொடுப்பதை தடை செய்யும்படியாக என்ன செய்கிறது, அமைகிறது. இதுதான் அறத்தோடு நெற்றல் அப்படிங்கிறது. இந்த மாதிரியான நிலைகளில் மொழிபெயர்ப்பு பணியானது அடிக்குறிப்புகளில் தான் இது எல்லாத்தையுமே விளக்க முடியும். அதுலேயுமே அவ்வளோ அழகாக விளக்க முடியுமா அப்படிங்கிறது கொஞ்சம் ஐயப்பாடு உள்ளதாக இருக்குது. இந்த மொழிபெயர்ப்பில் பொதுவான சிக்கல்கள் எவை, அதாவது எல்லா மொழிகள்லேயும் மொழிபெயர்க்கும் போது ஏற்படுகின்ற சிக்கல்கள் எது அப்படின்னா, தமிழ் மொழிக்கே உரிய சிக்கல் எவை என்பதையும் நம்ம இப்போ பார்த்தோம். இந்த சிக்கல்களில் சிலவற்றை தீர்க்கலாம் அப்படிங்கிற வழிவகையை கண்டதோடு சிலவற்றை மொழிபெயர்க்க முடியாதவை அப்படிங்கிற நிலையிலையும் நம்ம என்ன செய்ய முடியுது, சொல்ல முடியுது. மொழி, இலக்கியம் இவைகளில் மட்டுமா சிக்கல் உள்ளன அப்படின்னு பார்த்தா அறிவியல், சட்டம் போன்ற துறைகள்லையுமே இந்த மொழிபெயர்ப்பு பற்றிய சிக்கல்கள் நிறையவே இருக்குது. இதற்கு மேலே அறிவியல், சட்டத்துறையில் என்னென்ன சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ அறிவியலில் பார்த்துட்டோம் அப்படின்னா இலக்கியத்தை மொழிபெயர்க்கின்ற பணி தான் அறிவியல் கருத்துக்களை மொழிபெயர்க்கின்ற பணியோடு அதிகமாக நடத்தப்பட்டு வருகிறது. அறிவியல் கருத்துக்களை மொழிபெயர்க்கின்ற பணியோடு அதிகமாக நடத்தப்பட்டு வருகிறது. இது எல்லாருமே தெரிஞ்ச ஒன்று. அறிவியலில் உள்ள அடிப்படை கருத்துக்கள் எல்லா நாட்டினரிடையேயும் மிகவும் பரவலாக பரப்பப்பட்டு வந்தும் வருகிறது. இதனால் அறிவியலை பற்றி புத்தகங்கள் நிறைய எழுதப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழல். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலம் அறிவியல் வளர்ச்சி மிகுந்த ஒரு காலமாக இருக்கிறது. இப்போ இதன் காரணமாக ஒரு நாட்டில் ஒரு எழுத்தாளர் அறிவியல் கருத்தை பற்றி பேசுகின்ற நிலையில் தொலைதூரத்தில் உள்ள இன்னொரு நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய மொழியில் அதே அறிவியல் கருத்துக்களை மற்றொருவர் என்ன செய்கிறாங்க, எழுதிட்டு வராங்க. மேற்கூறிய எழுத்தாளர்கள் 2 பேருமே புதிய கண்டுபிடிப்புகள், கருத்துகள் இவற்றை பற்றி அறிவியல் பத்திரிகைகளில் இருந்து தான் அந்த செய்தியை திரட்டி கொடுக்குறாங்க. அதிகமாக அறியப்படாத மொழிகள் அமைந்தால் அதனோட ஆங்கிலம், பிரெஞ்சு, ஜெர்மன் போன்ற மொழிகளில் அதன் சுருக்கம் விளக்கப்பட்டு இருக்கும். பல அறிவியல் வல்லுநர்கள் என்ன செய்வாங்கன்னா இந்த அளவில் செய்திகள் வர்றதை ஏற்றுக்குவாங்க. அந்த நிலையில் அறிவியல் மொழிபெயர்ப்பு நமக்கு தேவைதானா அப்படின்னு பார்த்தோன்னா, மொழிபெயர்ப்பு ஏன் தேவை அப்படிங்கிறதுக்கு, இந்த அறிவியல் மொழிபெயர்ப்பு ஏன் தேவை அப்படிங்கிறதுக்கு ஒரு 4 விதமான கருத்துக்கள் சொல்லப்படுது. முதலாவதாக பார்த்தோம் அப்படின்னா, இலக்கியத்தை அதிகமாக மொழிபெயர்க்கின்ற நிலையில் மொழிபெயர்ப்பு துறையில் ஈடுபட்டு இருக்கின்ற எவரும் அறிவியல் துறையில் தன் கவனத்தை செலுத்த வேண்டியது மிகவும் தேவையான ஒன்றா இருக்குது. ஏன்னா இன்றைய உலகம் ஒரு அறிவியல் உலகமாக திகழ்கிறது. அதோடு கூட அந்த துறையில் கருத்துக்களானது எல்லோருக்கும் அறிவுறுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதும் அறிவியல் துறையாக இருக்குது. அதனால் கருத்துக்கள் எல்லாத்துக்கும் அறிவுறுத்தப்பட வேண்டிய ஒன்றாகவும் இருக்குது. 2வது பார்த்தோன்னா, அறிவியல் படைப்புகளை மொழிபெயர்ப்பது அப்படிங்கிறது ஒரு சிறந்த மொழிபெயர்ப்புக்கு சான்றாக நம்ம சொல்லலாம். அதில் கருத்துக்களுக்கு தான் முதலிடம். அதுக்கப்புறம் கருத்துக்கள் எழுதப்படுகின்ற முறைக்கு நடைக்கும் அல்ல, கருத்துக்கு தான் முக்கியத்துவம். அது எழுதப்படக்கூடிய முறைக்கும் நடைக்கும் கிடையாது. இது 2வது கருத்து. 3வது கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூல மொழியில் உள்ள கருத்துக்களை பற்றிய அறிவை
அறிவியல் மொழிபெயர்ப்பு செய்கின்றவர் பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிற தேவை. மூலமொழியில் இருக்கிறது, அதுலேயும் அறிவு இருந்தால் தான் அவரால் அதுக்கு தகுந்த புரிதலோடு இதை மொழிபெயர்க்க முடியும். 4வது, அறிவியல் மொழிபெயர்ப்பிலே சொற்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. இந்த 4 கருத்துக்களும் அறிவியல் நூல்கள் கருதுகோள்கள் காரணமாக பரிசோதனை நடத்தி சில உண்மைகளை வெளியிட்டு இந்த நூல்களை படிக்கின்றவர்கள் உண்மைகளை தெரிந்து வேண்டிய நிலையில் உள்ளார்கள். இதனால் அவர்களிடம் படைப்பாளியினுடைய இலக்கிய நடையில் கவனம் செலுத்துவது கிடையாது. இப்போ அறிவியல் நூல்களை எழுதுகிறவங்க இலக்கிய நடையில் எழுதணும் அப்படின்னா அந்த இதில் இலக்கிய நடையில் எழுத வேண்டும் என்று கவனம் செலுத்துகிறார்களோ இல்லையோ அவர்கள் ஒரு குறிக்கோளை தங்கள் மனதில் என்ன செய்யணும், நிலைநிறுத்த வேண்டியது ரொம்ப தேவையாக இருக்குது. அந்த குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கருத்துக்களை தெளிவாக சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அறிவியல் நூல்களை படிக்கின்ற போது செய்திகளுக்காகத்தான் அந்த அறிவியல் நூல்கள் படிக்கப்படுகிறது. ஒரு இலக்கிய இன்பத்திற்கோ அதில் இருக்கக்கூடிய நடை நயத்துக்கோ இலக்கியங்கள்னால் அந்த மாதிரி என்ன செய்யப்படும், படைக்கப்படும். ஆனால் அறிவியல்னால் அதில் இருக்கக்கூடிய அந்த கருத்து எப்படி உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத தெளிவாக என்ன செய்யணும், சொல்லணும். இப்போ அறிவியல் நூல்களை படிக்கின்றவர்கள் தங்கள் படிக்கின்ற அறிவியல் செய்திகளை பற்றி முழு அறிவு பெற்றவர்கள் ஒரு பகுதியாகவும் மற்ற அறிவியல் பிரிவு அறிந்தவர்கள் இன்னொரு பகுதியாகவும் அறிவியலை தெரியாதவர்கள் இன்னொரு பகுதியாகவும் எடுத்துக்கலாம். எல்லாரும் அறிவியல் செய்திகளை எளிதாக தெளிவாக விளக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாங்க. இது பொதுவாக இந்த மொழிபெயர்ப்பு அதை விளக்குதா அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சில இடங்களில் அது விளக்கப்படும். அந்த நூல் எந்த நூலிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது என்பதை வெளிப்படுத்தக்கூடாது என்றும் தருகிறது. இது அறிவியல் மொழிபெயர்ப்பிற்கு முற்றும் பொருந்தும் அப்படிங்கிறதுல ஒரு சிறு அளவு கூட ஐயப்பாடு இல்லை. இந்த அறிவியல் செய்திகள் தெளிவாக சொல்லப்பட வேண்டும் அப்படிங்கிற நிலையில் அதில் வரக்கூடிய சொற்கள் தான் முக்கியமாக இடம்பெறுகிறது. இந்த நிலையில் தமிழில் நம் அறிவியல் செய்திகளை கருத்துக்களை சொல்வதற்கு கலைச்சொற்கள் ரொம்பவே தேவைப்படுகிறது. இந்த கலைச்சொற்களை நம்முடைய மொழியிலே ஏற்கனவே இருக்கின்ற சொற்கள் பயன்படுத்துதல் ஒரு நிலையாகும். இன்னொரு வகையில் நம்முடைய மூலச்சொல் தருகின்ற பொருளை தெளிவாக உணர்ந்து அதுக்கப்புறம் அந்த பொருளில் தமிழில் விளங்க வேண்டிய வகையில் சொற்களை புதிதாக உருவாக்கணும். மேற்கூறிய இந்த நிலையில் 2 நிலையிலுமே அறிவியல் மொழிபெயர்ப்பில் ஏற்படுகின்ற சிக்கல்கள் தீரக்கூடியதாக இருக்குது. சான்ற ஆங்கிலத்தில் பம்ப் அப்படின்னு இருக்கும்போது அது கிணற்றிலிருந்து நீரை இறைத்து வெளியேற்றும் கருவியை குறிக்கிறது. ஆனால் தமிழில் இதற்கு இணையான ஒரு சொல் இருக்கா அப்படின்னு சொல்லி சிந்திக்கும் பொழுது அறிவியல் மொழிபெயர்ப்பில் நிறைய சிக்கல் ஏற்படுது. அதேமாதிரி வானொலியில் கொடுமுடி சண்முகம் இதற்கு விடை சொல்லியிருக்காரு. பார்த்துக்கோங்க, அறிவியல் வானொலியில் கொடுமுடி சண்முகம் அப்படிங்கிறவர். இப்போ நண்பர்கள் சேர்ந்து சிந்தித்த பொழுது எற்றி என்ற சொல்லை பயன்படுத்தியிருக்காங்க, எற்றி. பின் மருத்துவக் கல்லூரி பம்ப் என்பதை எக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. பின் பேரகராதியில் பார்த்தபோது அதுக்கு எக்கி என்பது நீர் வீசும் பொறி அப்படின்னு பேர் வந்திருக்கு. அப்போ பின்பு பரிபாடலில் இது பற்றிய தகவல் ஒன்று அறியப்படுது. இவ்வாறாக அறிவியல் கலைச்சொற்களை நம்ம என்ன செய்கிறோம், இன்னொன்னா வேறு மாதிரி என்ன செஞ்சிட்ருக்கோம், சொல்லிகிட்ருக்கோம். அந்த நிலையில் கலைச்சொற்களை புதிதாக உருவாக்குவது இன்னொரு வகையாக அமைகிறது. அவ்வாறு நாம் உருவாக்கும்போது சொற்கள் மிகவும் தெளிவாக மூலச்சொல்லின் பொருளை நுட்பமாக விளக்குதல் வேண்டும். அப்படி விளக்காமல் பொருளாகவே நின்று விடுவதும் உண்டு. பட்ஜெட் அப்படிங்கிறத வரவு செலவு திட்டம் அப்படின்னு சொல்கிறோம். இது பொருளாதாரத்தில் மட்டும் இல்லாமல் டைம் பட்ஜெட்டு, வாட்டர் பட்ஜெட்டு அப்படின்னு இது எல்லாத்துலேயுமே இது புதிதாக என்ன செய்யுது வருது. இதை இந்த கொடுமுடி சண்முகம் வானொலி அந்த இதில் அவர் குறிப்பிட்ட அந்த செய்தி தான். இது மாதிரி சொற்களை நிறைய உருவாக்குறோம். ஃபோட்டோ அப்படிங்கிற சொல், இந்த சொல்ல இருந்தால் ஃபோட்டோகிராஃபி, ஃபோட்டோசிந்தசிஸ், ஃபோட்டோமெட்ரி அப்படிங்கிற சொற்கள்லாம் உருவாகுது. ஃபோட்டோ அப்படிங்கிற சொல்லினுடைய பொருள் என்னென்னா ஒளி. அந்த சொல்லை அடிப்படையாக வைத்து மற்ற சொல்லலாம் என்ன செய்யுது உருவாகுது. ஃபோட்டோகிராஃப்னால் ஒளிவரை, ஃபோட்டோகிராஃபினா ஒளிவரையம், ஃபோட்டோசிந்தசிஸ் ஒளி சேர்க்கை, ஃபோட்டோமேட்ரி ஒளி அளவயம். இது நமக்கு ஒரு பொறுத்துக மாதிரி கொடுத்து கூட கேட்கலாம், பார்த்துக்கோங்க.
அறிவியல் மொழிபெயர்ப்பில் கருத்து மாறுபாடு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்றா செய்து இருக்குது. சான்றா பார்த்தோன்னா ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு போன்ற சொற்களை சொல்லலாம். இன்னும் சிலர் ஆக்சிஜன் என்பதை பிராணவாயு என்ற சொல்லாலும் கார்பன் டை ஆக்சைடு என்பதற்கு கரியமில வாயு அப்படிங்கிற சொல்லையும் பயன்படுத்துகிறாங்க. இதற்கு நாம் முடிவு கூற வேணும்னா நம்ம தமிழ் மொழியை வளர்க்கும் என்ற நோக்கத்தை கொண்டவர்களுக்கு தமிழில் புதிய கலைச்சொற்களை உருவாக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் அறிவியல் செய்தியை ஒரு உலகளாவிய தன்மை கொண்டு இருப்பதனால எல்லோரும் ஏற்கனவே ஏற்றுக்கொண்ட சொல்ல தான் நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்த வேண்டும். அடுத்ததாக பார்த்தோன்னா சட்டத்துறை. சட்டத்துறை என்பதும் அறிவியல் துறை சார்ந்ததாக தான் இருக்குது. அதிலும் சொல்லாக்கம்தான் மொழிபெயர்ப்பாளருக்கு மிகுந்த சிக்கலை தருது. இப்போ சட்டத்துறையை பொறுத்தளவில் கலைச்சொற்கள் ஆங்கிலத்தில் தான் அமைந்திருக்கிறது. அந்த சொற்கள் தமிழில் பெயர்க்கும்போது மொழிபெயர்ப்பாளர்கள் பல கருத்துக்களை என்ன செய்கிறாங்க, மனத்திலே கொள்ள வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அது கொடுக்கப்படுகிறது. மொழிபெயர்ப்பாளர்கள், அதாவது இந்த சட்டத்துறை சார்ந்தான மொழிபெயர்ப்புகளை மொழிபெயர்க்கக்கூடியவங்க முதல்ல என்ன செய்யணும்னா சட்ட சொற்கள் நன்கு தெரிஞ்சவங்களாக இருக்கணும். அடுத்ததாக பார்த்தோன்னா சட்டத்துறையில் நன்கு தேர்ச்சி பெற்றவராக இருக்கணும். அடுத்து தமிழ் மொழியில் போதிய அளவு பயிற்சி உடையவராக இருக்கணும். ஆங்கிலத்தில் உள்ள சட்ட சொற்களை நன்கு புரிந்து கொண்டு அந்த சொற்கள் உணர்த்தும் கருத்துக்களை குறைவரை எடுத்து சொல்லக்கூடியவங்களாகவும் இருக்கணும். இது தமிழுக்குரிய அந்த ஆற்றலாக இருக்குது. இது மா. சுப்பிரமணியம் மொழிபெயர்ப்பும் மொழி ஆக்கமும் சட்டத்தமிழ் அப்படிங்கிற இந்த நூலில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் பார்க்கும்போது தமிழில் அமைகின்ற சொற்கள் ஆங்கில சொற்களை விட தெளிவாகவும் திட்பமாகவும் விளங்குகின்றன. இப்போ இதற்கு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த டேமேஜஸ் அப்படிங்கிற ஆங்கிலத்தில் சட்ட சொல்லானது ஒன்று இருக்குது. 2 பேர் தமக்குள் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்கின்றனர். அவர்களில் ஒருவர் அந்த ஒப்பந்தத்தில் நடக்க தவறுகிறார். இதனால் மற்றவருக்கு இழப்பு நேருகிறது. எவருக்கு இழப்பு விளைந்ததோ அவர் ஒப்பந்தத்தை மீறியவர் மீது வழக்கிட்டு விளைந்த இழப்பிற்கு ஈடாக ஒரு தொகையை பெறலாம். இப்படி பெறக்கூடிய அந்த தொகைக்கு ஆங்கிலத்தில் டேமேஜஸ் அப்படின்னு சொல்லப்படுது. தமிழில் இழப்பீடு அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி ஒருவர் மற்றவரை குறித்து அவதூறாக பேசுகின்ற அவதூறு இழைக்கப்பட்டவர் அவதூறு இழைத்தவர் மீது வழக்கிட்டு தமக்கு விளைந்த அவமானத்திற்கு மாற்றீடாக ஒரு தொகையை பெறலாம். இந்த தொகைக்கும் ஆங்கிலத்தில் என்னதான் டேமேஜஸ்ன்னு தான் பேர். இந்த டேமேஜ் என்பதற்கு தமிழில் தீங்கீடு அப்படிங்கிற சொல் என்ன செய்யப்படுது, பயன்படுத்தப்படுது. இதை குறிப்பிடுறது எது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த சண்முகம் சட்டத்துறை நூல் சொல்லியிருந்தாரே அவர் சொன்ன கருத்து தான். இதே போன்று ஆங்கிலத்தில் சென்டென்ஸ் என்ற சொல்லிற்கு தண்டனை அப்படிங்கிற இரு பொருள் இருக்குது. சென்டென்ஸ் என்ற சொல் நீதிமன்ற தண்டனையை தான் குறிக்கின்றது அப்படிங்கிற தெளிவு நமக்கு இல்லை. தீர்ப்பில் விதிக்கப்படும் தண்டனையை நாம் தீர்ப்பு தண்டனை என்ற தமிழில் கூறுகிறோம். நீதிமன்றம் கூறுவது தீர்ப்பு, அத்தீர்ப்பில் விதிக்கப்படும் தண்டனை தீர்ப்பு தண்டனை, பனிஷ்மெண்ட் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ தண்டனை தீர்ப்பு தண்டனை அப்படிங்கிற சொற்களால் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இருந்தாலும் நம்மளுடைய தமிழ் மொழியில் சட்டத்துறை சொற்கள் தெளிவாக கூற முடியும் அப்படின்னு அறுதியிட்டும் சொல்ல முடிகிறது. மொழிபெயர்ப்பு பணியில் ஈடுபடுகின்ற போது எதிர்கொள்கின்ற சிக்கல்கள் பலவற்றிலையும் ஏதாவது மாற்றம் காண முடியுமா, சிலவற்றை மொழிபெயர்க்க முடியுமா, தன்மை கொண்டது, இதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், அடக்கலாம். ஆனால் இந்த ரெண்டையும் சீர்தூக்கி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மொழிபெயர்ப்பு சிக்கல்கள் வெற்றி கொள்ளக்கூட முடியாத ஒரு நிலையாகவே என்ன செய்யுது இருக்குது. அப்போ இந்த மொழிபெயர்ப்பு சிக்கல்கள் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாத்தையுமே நம்மளால் தீர்க்க முடியுமா அப்படின்னா தீர்க்க முடியாது. முடிந்த வரைக்கும் எந்த அளவுக்கு மொழிபெயர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு மொழிபெயர்த்துக்கிறது. அந்த நயங்கள் எல்லாம் மொழிபெயர்ப்பது சற்று கடினமான ஒன்றாக தான் என்ன செய்யுது இருக்குது. அடுத்த பகுதியை நம்ம அடுத்த காணொளியில் பார்க்கலாம். நன்றி.